நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. எதுக்கு தம்பி நிறுத்த சொல்றீங்க? ஏய் அத்தை ரேவதி உள்ள இருக்காங்கப்பா, நிறுத்துக்குப்பா. என்ன மேடம் உள்ள இருக்காங்களா? எப்படி தம்பி? அதுல பாருங்க. உட்காருக்கா. அம்மா இந்தாங்கம்மா, எடுத்துக்கம்மா. அம்மா ரொம்ப டயர்டா இருக்கா? இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ரேவதி உனக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி நார்மலா தான் இருக்கு. அக்கா, ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டா? குடிக்கிறியா? வேண்டாம் சுவாதி. என்னக்கா வேண்டாங்கற? டயர்டா இருக்குன்னு சொல்ற, ஜூஸ் குடிக்கலாம்ல? இல்ல வேண்டாம், குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நானே சொல்றேன். அம்மா, உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டா? இல்ல வேண்டாம். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அது போல பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட என்ன ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. அத்தை, உங்களை காணோனதும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தேட சொன்னேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவனாண்டியும் அவன் சித்தப்பனும் தான். அவனுங்கதான் ஏதோ பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. அவனுங்களை கொன்னாதான் என் ஆத்திரமே அடங்கும். ஈஸ்வரி, இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து திரும்ப வந்திருக்க. ஏன் இப்படி டென்ஷன் ஆகி கத்துற? அப்புறம் உன் உடம்புக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும். ஆமாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். சரி, எங்களை காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்தது யாரு? என்ன யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்களை காப்பாத்தினது யாரு சொல்லுங்க. அம்மா, எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு தெரியும். சரி, யாருன்னு சொல்லு. நம்மள காப்பாத்துனது வேற யாரும் இல்லம்மா, எங்க எம்டி கார்த்தி சார் தான் காப்பாத்தினாரு. என்னடி சொல்ற? ஓ எம்டி காப்பாத்தினாரா? ஆமாமா. மாமா, ரேவதிக்கு எப்படி மாமா இந்த உண்மை தெரிஞ்சது? அத்தை முன்னாடி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாலே. அதான் மாப்பிள்ள, எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம யாரும் எந்த விவரமும் சொல்லல. அப்புறம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உங்களுக்கு முன்ன எனக்கு மயக்கம் தெளிஞ்சு, அப்புறம் நான் ரூமுக்கு வெளியே வந்து பார்த்தப்போ எங்க எம்டி டாக்டர் கிட்ட பேசிட்டு போனதை நான் பார்த்தேன். அங்க இருந்த நர்ஸ் கிட்ட கூட கேட்டேன். அவர் தான் நம்மள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதா சொன்னாங்க. மாமா, சுத்தம் ரேவதி ரொம்ப தெளிவா ஒண்ணு விடாம சொல்லிட்டா. அத்தை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இவ ஏற்கனவே டவுட்டா தான் இருந்தா. ரேவதி சொன்னதுல கன்ஃபார்மே பண்ணிருப்பா. கன்ஃபார்ம். ரேவதி என்ன அவ எம்டி காப்பாத்தினதா சொல்றா? அவர் எதுக்கு சம்பந்தம் இல்லாம எங்களை காப்பாத்தணும்? ஒருவேளை அது அந்த டிரைவர் ஃபைலா இருக்குமோ? ஒன்னும் புரியலையே. அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்களே. ரேவதி, நம்மள காப்பாத்தினது உன் எம்டின்னு சொல்ற. சரி, நாம அவரை இப்ப நம்ம வீட்டுக்கு அழைச்சா வருவாரா? என்னம்மா சொல்றீங்க? அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதா?
ஆமா ரேவதி, அவரு நம்ம உயிரை காப்பாத்திருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லி ஒரு விருந்து வைக்கலான்னு இருக்கேன். அதனாலதான் அவரை வர சொல்றேன். நீ ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி அவரை வர சொல்றியா? இல்லம்மா, அவரு ரொம்ப பிஸியா இருக்கிறவரு. கூப்பிட்டதும் வருவாரான்னு தெரியல. ரேவதி சொல்றது கரெக்ட் தானே? இப்ப எதுக்கு அவரெல்லாம் வர சொல்லிட்டு? ஆமாமா, இப்பதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வந்திருக்கீங்க. விருந்தெல்லாம் இப்ப வைக்கிறது சரியா இருக்காதுமா. அப்புறமா பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். ரேவதி, நீ ஃபோன் போட்டு உன் எம்டிய வர சொல்லு. சரிம்மா. ம். மாமா, அத்தை அழகா பிளான் பண்ணி சகலையை இங்க வர வைக்க பாக்குறாங்க. ரேவதி அது தெரியாம சகலைக்கு போன் போட போயிருக்கா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. மாப்பிள்ளை இங்க வரதை எப்படியாவது தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா ஈஸ்வரி விடாப்படியா இருக்காளே. சின்ன மாப்பிள்ளை வரதை நம்மளால தடுக்க முடியாது போல இருக்கே. ஐயோ,